ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நானும் எங்கள் வச்சியும் சேர்ந்து குங்குமப்பூ பால் சர்பத் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் புத்தரை நாங்கள் காலைல சீக்கிரமாக எழுந்துச்சு இந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோம். இது மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்பரஸ். இது வந்து எனக்கு இந்த பூ பேர் தெரியல, பர்பிள் கலர் பூ பேர். நான் பர்பிள் கலர் பூ தான் அதை கூப்பிடுவேன். ஓகே பாப்பா, வாங்க நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேயா? ஓகே. இப்போ குங்குமப்பூ எடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். சொல்லப்போனால் இந்த ரெசிபியை வந்து நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் தான் அதை பண்ணுறேன். எங்கள் பாட்டி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் பேத்திக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சுட்டுருக்காருன்னு. இப்போது குங்குமப்பூ ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் போட்டோம். ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ரெண்டையுமே பவுட்ரு பண்ணிக்கலாம். வச்சி வீட்டில் இருக்க மிக்ஸி வந்து எனக்கு அதில் அரைக்கவே பயம். எங்கள் வீட்டில் இருக்க மிக்ஸினால் டக்கு டக்குன்னு அரைச்சிட்டு வந்து எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். வச்சி வீட்டில் இருக்க மிக்ஸி வந்து திருப்பினா வந்து திருப்பியும் அந்த இடத்துக்கே வராது. அதனால் இந்த மிக்ஸி எனக்கு அரைக்கிறதுக்கே பயமாக இருக்கும். அடுப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இப்போ அந்த சுடு தண்ணியோட அரைச்ச பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை வந்து அந்த அரைச்ச பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு செம்மையாக ஒரு கலர் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அப்படியே அந்த கலர் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு நல்ல கலர் எக்ஸ்ட்ராக்ட் வரணுங்கிறத கொஞ்ச நேரம் நாங்கள் அப்படியே விட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஜீனி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமே. நான் வந்து ஒரு கப் சுகர் எடுத்துருக்கேன். போடு. பாப்பா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த குங்குமப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். போடுங்க. ஓகே, நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பால் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அப்புறம் ரொம்ப கட்டியாகிடும். ஸோ அதனால் சிரப் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதாவது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஆமாம், கரெக்டு. பால் மாதிரி கரெக்டாக நல்லா கொதி வந்தோடனே சிறப்பாக எடுத்துடணும். அப்படி தானே? ஓகே. உனக்கு எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது சமையலில்? அது எனக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து சின்ன வயசுல நிறைய டிஷ்லாம் பார்ப்பேன். புதுசு புதுசு சமைக்க ட்ரை பண்ணேன்னா அது அப்படியே நல்லா எனக்கு ஹாபியாக வந்துடுச்சு. சின்ன வயசுல சமைக்க ட்ரை பண்ணுவீங்களா? ரசத்துக்குலாம் ரெசிபி சொல்லுவேன், அப்புறம் சாம்பாருக்குலாம் ரெசிபிலாம் சொல்லுவேன். ஆமாம், சொல்லுவல்ல. பருப்பில் மஞ்சள் போடணும், பெருங்காயம் போடணும், பச்சை மிளகா போடணும்னு சொல்லுவல்ல, அதானே? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மே மந்த்தில் பேக்கிங் கிளாஸ்னு போனேன். நிறையா கேக் ரெசிபிஸ் நான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து இப்போ ஐசிங்காகவே தனியாக கிளாஸ் போனேன். பாருங்கள், சைட்லாம் கொதிக்க ஆரம்பிக்குதா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அது அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் பாகு மாதிரி இல்லாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுக்கே நல்லா கொதிச்சு வருது. பக்குவம் பதம்லாம் எவ்வளோ தெரியுது உனக்கு? அது அப்படியே வந்துருச்சு. எனக்கு எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் போல நீ? ஆமாம், நான் எனக்கு ஸ்கூல் போகல. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸில் யாரும் திட்டாதீங்க இந்த காரணம் சொன்னதுனால. நான் சும்மா தான் வந்து ஸ்கூல் போகல, பாட்டி வீட்டில் இருக்கேன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன். அதனால் ஸ்கூல்லாம் போகல. சரி சரி, எனக்கு வீடியோக்காக ஒரு ரெசிபி பண்ணுறேன். ஆமாம், உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஸோ பார்த்துங்க, நல்லா வந்து நமக்கு இந்த சிரப் கன்சிஸ்டன்சி தெரியுதா? அப்படியே சிரப் மாதிரி வருதா? இது வரப்போ நம்ம நல்லா ஆஃப் பண்ணிடலாம். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போதும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வந்து குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வரும். ஓகே பாப்பா, உனக்கு வேறு என்ன நான் சமைக்க தெரியும்? நிறையா சமைப்பேன். இப்போ நான் வந்து எதை ஃபோனில் பார்த்தாலும் அது நல்லா ஞாபகம் வச்சுப்பேன். எனக்கு மோஸ்ட்லி பொட்டேட்டோவில் சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காகவே இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே அதை வேக வைக்கணும், அப்புறம் வந்து அதை மசிக்கணும். அதனாலயே ஆனால் எனக்கு பொட்டேட்டோ சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் வெஜிடபிளே பொட்டேட்டோ தான். நான் நிறையா கேக் பண்ணுவேன். ஐசிங் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ப்ரௌனிஸ் பண்ணுவேன், அப்புறம் பிளாண்டி பண்ணுவேன், நிறையாவே பண்ணுவேன். இப்போ இந்த பவுல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எடுத்து வச்ச சிரப் வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் நல்லா வலிச்சு எடுத்துருங்க அந்த பாத்திரத்துலேருந்து. இப்போ சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? இதை ஆட் பண்ணுறதுனால இன்னும் நம்மளுக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ இதை நான் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுருவாங்க. எல்லாத்தையுமே போட்டுடலாம்.
இப்போ நம்மளோட சிரப்பும் நல்லா ஆறிருக்கும். இந்த சிரப் வந்து இப்போ நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம். இரு நான் ஊற்றுறேன். நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த சிரப் வந்து நம்ம இவ்வளோ குவான்டிட்டி செஞ்சுருக்கோம். இதை நம்ம வந்து ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு பாட்டில் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம 1 மந்த்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பால் மட்டும் இருந்தால் போதும். எப்போ வேணுமோ அதை எடுத்துக்கலாம், குடிச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி கூட குடிச்சிக்கலாம். இப்போ சிரப்பு ஊற்றுறோம். இந்த சிரப் வந்து மெதுவாக நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம அதில் வந்து பால் ஊற்ற போகிறோம். மெயினே பால் தானே. இது வந்து குங்குமப்போ பால் சர்பத். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா? இப்போ நம்ம நல்லா இதை கலக்குன்னு கலக்கிடலாமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா கலக்கிக்கலாமா? ஓகே. நான் வந்து இப்போ அந்த சர்பத் கலந்து கலக்கிற மாதிரியே கலக்கிறேன். அவங்க இப்போ தான் கலக்குவாங்க. நிறையா ஃபோனில் பார்த்துருக்கேன். அப்புறம் சென்னைலாம் போகும்போது நிறையா பார்த்துருக்கேன். அப்படியே நல்லா கலக்கிட்டு மேலேருந்து அப்படியே ஊற்றும் போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது அந்த சியா சீட்ஸ்லாம் இப்போ இதில் ஐஸ் க்யூப் போட்டு உடனே குடிக்கிறதுனால குடிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுத்து குடிக்கலாம். அப்படி தானே விஷயம்? ஆமாம். இங்கே இப்போ ஐஸ் க்யூப் வந்து இப்போ அவைலபிள் இல்லை. நாங்கள் இப்போ ஆன் த டைம் அந்த ஸ்பாட்லேயே இந்த டிஷ்ஷை பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ குடிக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுலாமா பாப்பா? ஓகே. நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் உடனே கழுவி வச்சா, ஸோ இப்போ நான் தான் கழுவ போகிறேன். அதனால வந்து வச்சிக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து ஜீனிங்கிறதுனால வந்து நம்ம சீக்கிரமாக கழுவிடணும்னா ரொம்ப கட்டியாயிடும். இப்போ 1 hour ஆகிடுச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குது. செம்ம தொடுறதுக்கே செம்ம சில்லுன்னு இருக்குது. இது அப்படியே வெயில் காலத்தில் குடித்தா செம்மையாக இருக்கும். சூப்பராக செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இதை நான் முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ வேறு லேட்டாக ட்ரை பண்ணிட்டோம். வந்து இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா வச்சீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?